எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இன்னைக்கு என்ன போடுறேன்னா வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன், வீக் டேஸோடது இன்னொரு நாள் நான் போடுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணுறது. அதாவது நம்ம ஃபேஸ் வாஷுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது பாண்ட்ஸோட பியூர் ஒயிட் எடுத்திருக்கேன். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்ங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கிளென்சர் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு டிஷர்ட் போட்டுக்கோங்க. கழுத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. அப்போ தான் வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணும்போது இல்லை மற்ற இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு எடுத்தால் போதும், ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு. இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணணும். ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்ஷாக பண்ணுற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சர்க்குலர் மோஷனில் ரொம்ப ஜென்டிலாக ஒரு 2 minutes மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கோல்டு வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் எதில் வேணாலும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் டவலில் துடைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஒத்தி எடுக்கணும், போட்டு தேய்ச்சி விடக்கூடாது. ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும், எரிச்சல் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப் ஸ்க்ரப் பண்ண போகிறோங்க. நான் வந்து வெளியில் கடையில் வாங்க மாட்டேன், எல்லாமே வந்து நான் வீட்டிலே தான் பண்ணுவேன், வீட்டில் இருக்க பொருள் வச்சு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு லிப் ஸ்க்ரப்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா சுகர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரா சுகர் இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகரோ இல்லை ஒயிட் சுகரோ எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் எடுத்துக்கலாம், இல்லை நெய்யும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லிப்ஸில் போட்டு இதையும் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடுங்க. இது எதுக்குன்னா இதுவும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. லிப் ஸ்க்ரப் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தோல் உரியிற மாதிரி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா 3 times வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 5 minutes இதை விட்டுட்டு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் லிப்ஸ் வந்து பெட்டராக ஃபீல் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ண போகிறோங்க. ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு நான் வந்து ஓட் மீல் வந்து நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கோகனட் ஆயில் நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒருவேளை இது பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஓட் மீல், கோகனட் ஆயில், ஹனி எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி இந்த ஓட் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஹனி வந்து உங்களோட ஃபேஸில் இருக்க அந்த ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து எல்லாமே லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோகனட் ஆயில் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் ரொம்ப நல்லதுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை மற்ற ஸ்கின்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மற்ற ஸ்கின் டைப்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஸ்க்ரப்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ இப்போ எப்போவுமே வந்து ஸ்க்ரப்பு போடுறீங்க அப்படின்னா ஃபேஸுக்கு மட்டும் போடாமல் நெக்கோட ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துலேயுமே போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 5 minutesக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து நல்லா செவந்து போகுது. இது வந்து நான் ரொம்ப ஜென்டிலாக தான் மசாஜ் பண்ணுறேன், அதுக்கே இப்படி ஆகுது. நீங்கள் ரொம்ப எப்போவுமே ஹார்ஷாக மசாஜ் பண்ணவே கூடாது, ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபேஸ் மாஸ்க்குக்கு நம்ம இன்றைக்கி 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் லெமன் வாட்டர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க.
கடைசியாக பார்த்திங்கன்னா கியூக்கும்பர் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூலிங் ஏஜென்ட் தாங்க, எல்லாமே வந்து நல்லா கூல் பண்ணும். நீங்கள் வந்து கடலை மாவு இந்த மிக்சரோடவே நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம், கஸ்தூரி மஞ்சள், இன்னுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாமே போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணதுனால இப்போ என் ஃபேஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப குளிர்ச்சியாகி அந்த கூலிங் ஏஜென்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு போகும்போது ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகி ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், க்ளோயியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபேஸ், நெக்கு, அப்புறம் உதட்டுலையும் நீங்கள் போட்டுக்கலாம். கண்ணை மட்டும் போடாமல் கண்ணை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இது நல்லா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம், நல்லா காஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு, இந்த மாதிரி கிராக் விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் போய் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் கழுத்தில் எனக்கு கொஞ்சம் நான் உடம்பு ஜாஸ்தி ஆனதுனால கருப்பாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் போயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளோட டோனர் தான் யூஸ் பண்ணுறோங்க. நான் டோனருக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பஞ்சாராஸ் ரோஸ் வாட்டர் தான். நீங்கள் ஒரு சின்ன காட்டன் பேட் எடுத்துக்கிட்டு இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் அப்படியே லைட்டாக நீங்கள் ஃபேஸில் டச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஃபேஸ், நெக் எல்லாத்துலேயுமே நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேஷனுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு கழுவுனதுனால கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணும். அதுக்காக இதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரோஸ் வாட்டரோ இல்லை டோனர் எதுவாக இருந்தாலும் அந்த டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க, ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு. இந்த ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் எங்கேயும் வெளியே போகாமல் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒருவேளை வெளியே போகிறீங்கன்னா போயிட்டு வந்து நைட்டு பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. நான் எப்படி டிஐஒயில் மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் என்னோடய மற்ற ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸும் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.